கோதுமை ரவை உப்புமா கிண்ட போகிறேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன மிளகாத்தை பிச்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு சின்னது ஒன்று, கருவேப்பிலை. ஒரு 100 ரவை தான் போட்டிருக்கேன். அதனால ஒரு 200 கிராம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்கு. இதுக்கு 3/4 கிளாஸ், இதுக்கு 3/4 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். அதனால 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கோதுமை வேகணும்ல, கோதுமை ரவை. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். தண்ணி கொதிச்ச பிறகு ரவை. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ கோதுமை ரவையை சேர்த்துக்கணும். நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சு நின்று வேகணும். அதனால் இந்த மூடியை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நல்லா வேகணும், கோதுமை நின்று வேகணும். தீயை குறைச்சி வச்சு அதையே வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த தண்ணி நிற்கல, நல்லா நிதானமாக வெந்தால் தான் நல்லா வேகும். உள்ளுக்கு அவசரமாக நிறைய தீ வச்சா சீக்கிரம் வேகாது, உள்ளுக்கு வேகாது. அதான் தீயை சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா வேகட்டும். நல்ல ரவை நல்லா வெந்துட்டு, கோதுமை ரவை நல்லா வெந்துட்டு, இப்போ இந்த தேங்காயை கொஞ்சம் மிக்சியில் போட்டு பரபரன்னு திரிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா திருவின தேங்காய் இல்லை. இது போட்டு லேசாக கொஞ்சம் போட்டு பரபரன்னு சுற்றி வச்சுருக்கேன். அடுப்பு எரிய வேண்டாம், ஆஃப் பண்ணிடுவோம். நாட்டு ரவை உப்புமா ரெடி ஆயிட்டு. ரெடி ஆகிட்டு நல்லா தேங்காய் பூலாம் போட்டு நல்லா ருசியாக கிண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா ரெடி ஆகிட்டு, நாட்டு ரவை.